வாழ்க வளமுடன். வாழ்க்கை தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். வாழ்க்கையினுடைய தத்துவங்களை 12 பகுதிகளாக சுவாமிஜி அவங்க நம்மளுக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த 12ல் 3 தொகுப்புகளாக உள்ளது. முதல்ல வாழ்க்கை அப்படின்னா என்ன? பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியே வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் சுவாமிஜி இந்த விஷயங்களை நம்ம 12 தொகுப்புகளாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை நாம் பின்பற்றி வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இந்த பிறவி எதுக்காக எடுத்தோம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? அன்றாட வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அப்படி தானே நினைக்கிறோம். அப்போ வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதில் ஒரு கேள்விக்குறி தான் இல்லைங்களா? அப்போது இந்த வாழ்க்கையை என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு வாழ வேண்டும். அதற்கு நாம் முன்னோர்கள் வகுத்த வழியை பின்பற்ற வேண்டும். நமக்கு முன்னோர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா அறிவில் உயர்ந்தவர்களே முன்னோர்கள். மகான்கள், ஞானியர்கள், இவர்கள் சித்தர்கள், இவர்கள் எல்லாரும் அறிவில் உயர்ந்தவர்கள். இவர்கள் வகுத்த வழியில் நாம் வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மிக அழகாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அப்போது சுவாமிஜி 12 தத்துவங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவின் நிலைப்படிகள் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தேவைகள் 3 அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன இந்த வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். என்னென்ன நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை? பசி, தாகம், அதாவது பசிக்கு உணவு, தாகத்திற்கு தண்ணி. இது அத்தியாவசிய தேவை நம்மளுடைய வாழ்க்கைக்கு இல்லைங்களா? அப்போ தேவைகள் 3ல் பசி, தாகம் இதற்கான தேவை, வெப்ப தட்ப மாறுதல் இதற்காக உறைவிடம், உடை இது தேவை. நம்மளுடைய வெப்பத்தட்பம் இப்போது கொஞ்ச நாளாக குளிர் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. குளிர் டைமில் நம்மளுக்கு அந்த டைமில் என்ன தேவையோ அது ஆடைகள் தேவையாக இருந்தது. இந்த வெயில் காலத்தில் என்னென்ன ஆடைகளோ அது தேவை, கட்டாயமாக தேவை. ஒரு உறைவிடம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒரு வீடு போதுமானது அப்படிங்கிறாங்க. பசிக்கு உணவு, தாகத்திற்கு தண்ணீர். அந்த பசிக்கு உணவு என்னென்ன தேவையோ அந்த பசிக்காக நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பிட்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த பாத்திரங்கள் மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க. அதுதான் தேவையில் சொல்லியிருக்காங்க சுவாமிஜி. நம்ம நினச்சிட்டோம் நம்ம அலமாரி மேலே வச்சுருக்கிற எல்லா பாத்திரமும் நம்மளுக்கு தேவை இல்லை. ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கோம், 4 பேர் இருக்கோம் அப்படின்னா 4 பிளேட், ஒருத்தருக்கு ஒரு பிளேட் அப்படின்னா 4 பேருக்கு 4 பிளேட். சரி, ஒரு வீட்டில் யாராவது வர்றாங்க போகிறாங்க அப்படின்னாலும் 10 பிளேட் போதுமானதாக இருக்கும். அதே போல் தான் எல்லா பாத்திரங்களுமே அந்த சமைச்சு நம்ம இன்றைக்கி என்ன சமைக்கிறோமோ, இன்றைக்கி என்ன அந்த பொருள் உபயோகமாக இருக்கோ அது மட்டுமே போதுமானதாக இருக்கும். அப்போ பசிக்கும் தாகத்திற்கும் நம்ம என்னென்ன தேவையோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் சுவாமிஜி சொல்கிற இந்த தேவைகளில் ஒன்று. உணவு, உடை, இருப்பிடம் இது நம்மளுக்கு அத்தியாவசிய தேவை. அதே மாதிரி தான் உடையும். உடை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு உடை தேவையோ அதுதான் அந்த அத்தியாவசிய தேவை எதுவோ அதுதான். நம்ம அதிகமான பொருட்கள் சேர்த்து நம்மளுடைய என்ன ஆகுதுன்னா வாழ்க்கையில் துன்பமே மிகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு வீடு ஒருத்தருக்கு ஒரு 10 செட்டு ட்ரெஸ்ஸு, மேக்ஸிமம் ஒரு 20 செட்டு ட்ரெஸ் அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டாலே போதும். அதற்கு மேலே கட்டாயமாக தேவையே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ தேவைக்கு அதிகமாக போகும்போது என்னாகும்? அதில் துன்பம் வரும். அப்போ பசி, தாகம் இதனுடைய தேவை, உணவு, இந்த உறைவிடம், வெப்பதட்ப ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்ற உறைவிடம் இது தேவை. 3வது தேவையாக கழிவு பொருட்களின் உந்து வேகத்தால் ஏற்படும் தேவைகள்.
நம்மளுக்கு வந்து கழிவு பொருட்கள், அதாவது ஒரு டாய்லெட் போகணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கட்டாயமாக தேவை. அதே போல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தங்களுடைய கழிவை போக்கிக் கொள்ள ஒரு திருமண பந்தம் அப்படிங்கிறது கட்டாயமாக தேவை அப்படின்னு சொல்கிறாங்க சுவாமிஜி. அப்போ தேவைகள் 3 அத்தியாவசிய தேவைகள் தான், அத்தியாவசியமாக கட்டாயமாக தேவை. ஆனால் அதை அதிகமாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு துன்பமே நேரிடும். நம்ம இந்த 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 தேவைகளில் தான் நிறைய நம்ம சிக்கிட்டுருக்கோம். இந்த உணவுலையும், அதுக்கப்புறமா வந்து தண்ணிலையும், அதுக்கப்புறமா வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லையும், நம்மளுடைய வீடு, ஒருத்தருக்கு ஒரு வீடு பத்தாதுன்னு 4 வீடு வச்சுக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது துன்பமே மிகும். அப்போ இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம எதுக்காக வந்தோம்? மகிழ்ச்சியாக வாழணும்னு வந்தோம். ஆனால் இதையெல்லாம் எச்சா வச்சுக்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும்? துன்பம் தான் வரும். அப்போ நம்ம யாரை போய் குறை சொல்கிறோம்? கடவுளை போய் என்ன சொல்கிறோம்? எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த? நான் வந்து அவனுக்கு பணம் கொடுத்தனே, அது ஏன் எனக்கு கிடைக்கல? நான் வந்து அவங்கக்கிட்ட எப்படி பணத்தை வசூல் பண்ணுறது? இந்த மாதிரி நம்ம நிறையா சிந்திக்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் எதில் வந்து முடியுது? நம்ம தேவைக்கு மீறி பொருட்கள் வச்சுருக்கும் பொழுது நம்மளுக்கு அது துன்பமாக விளையும். நம்ம அதை தான் சுவாமிஜி சொல்கிறாங்க, தேவைகள் 3ல் காப்புகள் 3 அப்படிங்கிறப்போ இயற்கை சீற்றங்களிலிருந்து நம்மளுக்கு காப்பு தேவை, வேற்றுயிரிலிருந்து காப்புகள் தேவை, தற்செயலான விபத்துகளிலிருந்து காப்புகள் தேவை. அப்போது வேற்றுயிர் பகையிலிருந்து எப்படி நம்ம காப்பு வச்சுக்கிறது அப்படின்னா, இப்போ வந்து உணவுக்காக மற்ற உயிரினங்களை மனிதன் கொல்றான். அது வந்து மனிதர்களுக்கிடையே ஒரு பகைமை, அதாவது ஒரு முரண்பாடு வருது. அப்போ அதனால் என்ன ஆகுது? நிறையா நம்மளுக்கு உடல் நலம் சார்ந்து தொந்தரவுகள் வருது. அப்போ ஒரு கொசு வந்து ஒருத்தரை கடிக்குது அப்படின்னா அதனால் ஒரு நோய் கிருமிகள் வருவது இல்லைங்களா? அப்போ வந்து கொசுவிடமிருந்து நமக்கு காப்பு தேவை. கொசுக்களை பெருகுவதை தடுப்பது ஒரு வகையான ஒரு காப்பு தான். அப்போ இயற்கை சீற்றத்திலிருந்து எப்படி காப்பு? பூகம்பம், எரிமலை, இது எல்லாத்துக்கும் நம்ம உள்ளார்ந்து போய் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா பூகம்பம் ஏன் வருது, எரிமலை ஏன் வருது, புயல் வருது, இப்போ வெள்ளம் வருது, வறட்சி, இது எல்லாமே கடல் கொந்தளிப்பு, இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா அதற்கெல்லாம் காரணம் நாம் மட்டுமே. இப்போது இருக்கிற இந்த டிகிரி, இந்த கிளைமேட், வெயில் கிளைமேட் வந்து எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுக்கான காரணம் யார்? நம்ம தானே. மரங்களை வெட்டுவது மூலமாக நம்மளுடைய இயற்கை சீற்றத்தில் நாம் விளைவை ஒரு செயலை செஞ்சுட்டோம், அதற்கான விளைவு நமக்கு இயற்கை திருப்பி கொடுக்குது. அப்போ அதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளணும்? மீண்டும் ஒரு செயலை செய்ய வேண்டும், மரங்களை நாம் நட வேண்டும். அப்போது அந்த இயற்கை சீற்றத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்க ஒரு காப்பு தேவை. அதற்கு வந்து நமக்கு எப்போ வெளியே போனாலும் சுவாமிஜி கொடுத்துருக்கிற அந்த அருட்காப்பு மிக அருமையான ஒரு பொக்கிஷம். அதை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இதெல்லாமே நம்மளுக்கு காப்பாக அமையும். தற்செயலான விபத்துகள், நம்ம ஒரு இடத்துக்கு வண்டி எடுக்கிறோம் அப்படின்னாலே நம்மளை சுற்றியும் ஒரு செகண்ட் நம்ம மனதை அமைதிப்படுத்திட்டு துரிய நிலையிலிருந்து அந்த பாதுகாப்பு வளையத்தை நம்மை சுற்றியும் நம் வண்டியை சுற்றியும் நம்ம குழந்தைகளுக்கு நினச்சும் நம்ம போட்டு நம்ம போகும் பொழுது அந்த தற்செயலான விபத்துகளிலிருந்து அந்த அருட்காப்பு நம்மை பாதுகாக்கும். அறநெறிகள் 3, அது என்ன அப்படின்னா ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம் அப்படிங்கிறது சுவாமிஜி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எண்ணம், சொல், செயலாகிய எதொன்றாலும் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடல் உணர்ச்சிக்கோ அறிவிற்கோ துன்பம் தராத செயல்கள் அனைத்துமே ஒழுக்கம். அப்போது ஒழுக்கம் ஒருவர்கிட்ட இருக்கணும் அப்படின்னா ஒழுக்கத்தை எப்படி காத்து கொள்ளணும்? உயிரை போல காத்து கொள்ள வேண்டும். அப்போது ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. கடமை அப்படிங்கிறது நம்ம வந்து கடன் வாங்கிட்டு தான் இந்த சமுதாயத்திலேருந்து வந்திருக்கோம். நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு 3 கிலோவாக இருந்தவங்க நம்ம 60 கிலோ அப்படி வந்திருக்கோம் அப்படின்னா இந்த சமுதாயம் கொடுத்த உழைப்பின் பேரில் தான் நம்மளுக்கு வந்திருக்கோம். அப்போது அந்த கடமையை நாம் எப்படி கடனை திருப்பி செலுத்துறதுன்னா நம்ம கடமையை செய்யணும்.
கடமையை செஞ்சு நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் சமைச்ச உணவுகளை சாப்பிட்டாலே போதும், நம்ம கடமையை செஞ்ச மாதிரி. எப்படி அப்படின்னா, நம்ம வெளியில் போய் உணவுகள் சாப்பிடும் பொழுது அதனால் நோய்கள் உருவாகுது. நிறையா இப்போ நோய்கள் உருவாகுவதற்கு காரணமே வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஹோட்டலில் சாப்பிட்றது, இதனால் நோய்கள் உருவாகுது. இப்போ இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் வந்து வெளியில் சாப்பிட்றீங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய கொண்டு வரோம். கடைசியாக ஃபெர்டிலிட்டி வரைக்கும் போய் நிற்குது. அந்த ஃபெர்டிலிட்டியிலிருந்து குழந்தையே வந்து ஒரு செயற்கை குழந்தையாக உருவெடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு நம்மளுடைய. அப்போ கடமை எவ்வளோ முக்கியமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சின்ன விஷயம் எவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு போகுது அப்படின்னா, நம்ம கடமையை, அதுவும் நம்ம குடும்ப பெண்கள் கட்டாயமாக வெளியில் போய் உணவு சாப்பிடாமல் இருக்கும்போது, அது ஒரு நாள் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு நாள் நம்ம சாப்பிடாமல் இருந்தாலே, அந்த ஒரு நாள் நான் ஒரு நாளைக்கு 10 பேர் குடும்ப பெண்மணிகள் வந்து அந்த ஹோட்டலில் சாப்பிட்டாங்க அப்படின்னா 10 நாள் 10 பேர் ஆச்சு இல்லைங்களா? அப்போ வந்து 10 ஃபேமிலி சாப்பிட்ருக்கு. அப்போ ஒரு நாள் மட்டும் நம்ம சாப்பிட்டா அப்படிங்கிறத நம்ம விட்டுட்டு, தினமும் நாம் சமைச்ச உணவை நாம் சாப்பிடும் பொழுது அந்த கடமையை செஞ்சாலே போதும். அதுதான் கடமையை செய் பலனை எதிர்பாராதே. நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே நம்ம இந்த சமுதாயம் நல்லா இருக்கும். இதே நம்ம சமுதாயத்துக்கு திருப்பி கொடுத்த பெரிய ஒரு கடனாக இருக்கும். ஈகை அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். பண்டிகைகள் வந்ததே நம்மளுடைய ஈகை குணத்தை வெளிப்படுத்துவதற்கு தான். நம் பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். பிறருக்கு கொடுக்கும் பொழுது நம் மனம் விரிவடைய தொடங்கும். நம்மளுடைய மனதில் அன்பும் கருணையும் மேலோங்கும். அப்போ ஈகை குணத்தை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். அறிவின் நிலை படிகளாக நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது இதுதான் கடவுள், கல் தான் கடவுள்னு சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அதை நம்ம நம்பினோம். கடவுள் இதை செய்யலை அப்படின்னா கண்ணை குத்திடுவார் அப்படியெல்லாம் சொல்லி நம்மளை வளர்த்துனாங்க. அது வந்து ஒரு நம்பிக்கை. விளக்கம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு வயது வந்ததுக்கப்புறமா இதுதான் விளக்கம், இதுதான் வந்து கடவுள் அப்படிங்கிற விளக்கத்தை அந்த ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டும். அந்த விளக்க வழியில் வாழும் பொழுது சுவாமிஜி சொன்னாங்க, அதுதான் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில் போராடி கொண்டிருப்பவன் மனிதன். அந்த பழக்கத்திலையும் இல்லாமல் ஒன்று விளக்கத்திற்கு வந்துடணும், இல்லை பழக்கத்திலேயே இருக்கணும். அப்போ அந்த விளக்க வழியில் வாழும் பொழுது நிச்சயமாக முழுமை பேறு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன்.